சாமிகள் யார்? சித்தர்கள் யார்? பீடாதிபதி யார்? மடாதிபதிகள் யார்? ரிஷிகள் யார்? சப்த கன்னிகள் யார்? இதை பற்றி நாம் பார்ப்போம். சாமிகள் என்பது சன்னிதானத்திலே இறைவனுக்கு சேவை செய்கிறவர்கள். புஷ்பம் பறிப்பது, பூ பறிப்பது, சுத்தம் செய்வதுகள் சாமிகள். சித்தர்கள் என்பது இறைவனோடு பேசக்கூடியவர்கள். அவர்கள் இறை அருள் இருந்தால் தான் சித்தர்களாக வர முடியும். பீடாதிபதி ஒரு கோயிலை உருவாக்குறவர்கள் பீடாதிபதி. மடாதிபதி மடத்தை பாதுகாப்பவர்கள் மடாதிபதி. சப்த ரிஷிகள் சிவனோடு வாழ்கக்கூடியவர்கள். சப்த கன்னிகள் மகாசக்தி பத்ரகாளி அம்மனோடு இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் யாருக்கு பலம், யாருக்கு அருள்? இது எல்லாமே மனித தேகத்தில் கிடைக்கப்பட்டது தான். ஆகவே உங்கள் பார்வையில் சுவாமியாக இருந்து சித்தராக வாருங்கள், சித்தராக இருந்து பீடாதிபதியாக வாருங்கள், பீடாதிபதியாக இருந்து மடாதிபதியாக வாருங்கள், மடாதிபதியாக இருந்து சிவன் சக்தி பாதத்தை நீங்கள் பற்றி கொண்டால் உங்களுக்கு அடுத்த ஜனனம் இல்லை, அடுத்த பிறவியும் இல்லை. உங்களை இறைவன் பார்த்து கொள்வார்.